அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு முக்கியமான தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று தான் இந்த வீடியோ பதிவை இன்று நான் மேற்கொண்டிருக்கின்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும், எமது நாட்டிலே அண்மையிலே ஏற்பட்ட அனர்த்தம், அதாவது அதிகரித்த மழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டிலே ஏற்பட்ட அனர்த்தம் சம்பந்தமாக உங்களுக்கு தெரியும். இந்த அனர்த்தத்திலே எமது சகோதரர்கள் பல இடங்களிலே பாதிக்கப்பட்டு சொத்துக்களை இழந்து தமது வீடுகளையும் இழந்து இருக்கின்ற ஒரு அகதி நிலையில் வாழ்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்பொழுது அவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்பி இருக்கிறார்கள். தங்களுடைய பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்கின்ற பணிகளிலே அவர்கள் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பேர் தங்களுடைய வீடுகளுக்கும் சென்றிருக்கின்றார்கள். இப்படியான ஒரு 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 காலநிலை மாற்றம் இந்த நாட்டிலே ஒரு பாரிய பேரழிவை ஏற்படுத்தி மக்களை ஒரு இக்கட்டான நிலைக்கு கொண்டு வந்ததை நீங்கள் அறிவீர்கள். இப்படியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சில மோசடிக்காரர்கள் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு பதிலாக சில மோசடிக்காரர்கள் மோசடிகளிலே ஈடுபட்டு வருவதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது சம்பந்தமாகத்தான் உங்களோடு இந்த வீடியோ காட்சியினூடாக உரையாடலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்ன தெரியுமா, நிவாரண மோசடியாளர்கள் குறித்து அவதானம் தேவை என்று அந்த தகவல் தெரிவிக்கின்றது. இது ஒரு முக்கியமான தகவல் என்பதால் நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, பேரிடர் நிவாரணம் வழங்குவதாக கூறும் மோசடிக்காரர்களிடமிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பார்த்தீங்களா எப்படி இதில் தலைப்பு சொல்லப்படுதுன்னு சொல்லி, பேரிடர் நிவாரணம் வழங்குவதாக கூறும் மோசடிக்காரர்களிடமிருந்து அவதானமாக இருக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதாவது, டித்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதாக கூறி பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து தனிப்பட்ட தகவல்களை சில மோசடிக்காரர்கள் சமூக வலைத்தளங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளை அனுப்பி பெற்றுக்கொள்கின்ற காட்சியை சம்பவங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம் என்று அந்த தகவல் தெரிவிக்கின்றது. அதாவது, பேரிடருக்கு பின்னரான நிவாரண செயற்பாடுகளுக்கான தகவல் சேகரிப்பானது அமைச்சுடன் இணைந்த கள அலுவலர்கள் மூலம், அதாவது கள அலுவலர்கள் மற்றும் கிராம சேவகர்களுடன் இணைந்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களூடாக மாத்திரமே இடம்பெறுவதாக இந்த விடயம் சம்பந்தமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதை நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் தமது தனிப்பட்ட தகவல்களை இப்படியான மோசடிக்காரர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டுள்ளன. இக்காலப்பிரிவில் இப்படியான வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள், அல்லது சமூக வலைத்தளங்களிலூடாக அல்லது செய்தி பத்திரிகைகள் ஊடாகவும் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே நானும் கூட இன்று இந்த தகவல் எனக்கு கிடைத்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தான் நான் இப்பொழுது இந்த வீடியோ காட்சியினூடாக இந்த தகவலை உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன். அதாவது, இந்த செய்தி மேலும் தொடர்கின்றது. உள்துறை ஊழியர்கள் போல் நடித்து, இவர்கள் உள்துறை ஊழியர்கள் போல் நடித்து வீடு வீடாக செல்லும் நபர்கள் இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களிடம் மக்களை நம்ப வைக்கும் வகையிலான ஆவணங்கள், கடித தலைப்பிலான கடிதங்கள் மற்றும் ஆவணங்கள், கணக்கெடுப்பாளர்கள் மக்கள் நம்புவதற்கு ஏற்ப போல், அதாவது போலி அறிமுக அட்டையொன்றையும் இவர்கள் தம்வசம் வைத்திருக்கின்றார்கள் என்று அந்த தகவல் தொடர்கின்றது. இவர்கள் வேறு யாரும் இல்லை, இவர்கள் திருடர்கள்தான். திருடுவதற்கென்றே இவர்கள் இப்படியான நாடகத்தை நடிக்கிறார்கள் என்று அந்த தகவல் தொடர்கின்றது. எனவே உங்கள் வீடுகளில் உள்ள முக்கிய பொருட்களை திருடுவதற்கே இவர்கள் வருகிறார்கள். யாரோ ஒருவர் உங்கள் வீடுகளுக்கு வந்து உங்கள் புகைப்படம், கைரேகையை கேட்பார்கள். அவர்களிடம் ஒரு மடிக்கணினி, அதாவது கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும், பெயர் பட்டியல் ஒன்று இருக்கும். இது எல்லாவற்றையும் காட்டித்தான் அவர்கள் உங்களை நம்ப வைத்து, இவர்கள் அதிகாரிகள் என்று நீங்கள் நம்புகின்ற அளவுக்கு உங்களை நம்ப வைத்து
உங்களிடம் தகவல்களை கேட்பார்கள். எனவே இவர்களுக்கு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். இப்படியானவர்களுக்கு எந்த தகவலையும் கொடுக்க வேண்டாம். விழிப்புடன் இருங்கள் என்றுதான் அந்த தகவல் சொல்கின்றது. எனவே நண்பர்களே, உறவினர்களே, இப்படியான போலி ஆசாமிகளிடம் நம்பி ஏமாந்து எங்களுடைய பொருட்களை பறிகொடுத்து விட வேண்டாம் என நான் உங்களிடத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோ காட்சியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உதவுங்கள். இந்த வீடியோ காட்சிக்கு லைக் செய்யுங்கள். அடுத்த காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களையும் தெரிவித்து உதவுமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வஸ்ஸலாம்.